hello, welcome to my channel and this is Sweetie பொண்ணு. நான் மிக்ஸி சரியில்லை நான் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன், சரியாக கிரைண்ட் ஆக மாட்டேதுன்னு. ஸோ இப்போது ஓகே நம்ம மிக்ஸி வாங்கிடலான்னு சொல்லி வாங்கிட்டோம். ஸோ அதுதான் ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. அது அன்பாக்சிங் ரிவ்யூ, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், மிக்ஸி எல்லாமே இங்கே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்கினதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி, இதில் என்ன ஸ்பெஷல், இந்த மிக்ஸி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எங்கே வாங்கணும், அது டீட்டெயில்ஸ் லிங்க்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இதுங்க இதில் எல்லாமே ஆக்சுவலி இதில் வந்து 25 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஒன்றும் செப்பரேட்டாக வச்சு பார்த்தோம்னா 25 ஐட்டம்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் மெயின் ஸ்பெஷல் என்னென்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸர். இதில் வந்து சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணலாம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு நம்ம குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அது ஒரு பெனிஃபிட். அண்ட் ஆனியன் கட் பண்ணும்போது ரொம்ப பேர் அழுதுருப்பீங்க தெரியும். ஸோ அது வந்து இதில் நடக்காது. ஏன்னா நம்ம இந்த ஆனியன் கட் பண்ணோம்னா நம்ம கண்ணில் தண்ணி வராது. அது ஒரு ஹாப்பினஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் அது ஒன்று பண்ணலாம். இந்த இதில் வந்து ஸோ ஆட்டா மாவு போட்டு இதில் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணலாம். உடனே நம்ம ரொம்ப நேரம் பேசணும் இல்லை, இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். சீக்கிரமாக எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது ஒரு பெனிஃபிட் இந்த மிக்ஸினால. ஸோ இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே தேங்காய் சக்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கோ. வெறும் அந்த வாட்டர், அந்த கோகனட் மில்க் மட்டும்தான் வெளியில் இதுலேருந்து வரும். அது சூப்பருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இதில். இப்போது நம்ம அது யூசேஜ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் காமனாக யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து சாப்பிங் அந்த பிளேடு இருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம ஆனியன் வேறு என்னென்ன சாப் பண்ணுமோ இதை போட்டு நம்ம சாப் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆட்டா, அது மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 4 ஆனியன் நான் எடுத்துக்கிறேன் சாப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 4 ஆனியன் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த இது தான் கொடுக்குறேன். சில பேர் அந்த பல்ஸ் வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ்னால் என்னென்னா அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும், அது டக்குன்ட்டு ஒரே ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து சரியாக இதாகிடும். ஸோ பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைனாக இதாக இருக்குது. இப்போ ஒரு 4 டொமேட்டோ பீசஸ் எடுக்கிறேன். அது போட்டு லைக் ஜஸ்ட் இது பண்ணோன்னே மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா ஃபைனாக அரிஞ்சிருது. ஸோ நம்ம ஒரு தொக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக க்ளீனாக இதாகுது. ஸோ தொக்கெல்லாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், அது மேலே தான் நம்ம அந்த ப்ரொசஸர் வைக்கணும். ஸோ ப்ரொசஸர் அது செப்ரேட்டாக நம்ம எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேபேஜ், அதே இதில் சேம் இதில் கேபேஜ் போடுறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு அறையில் எவ்வளோ ஃபைனாக இருக்குது. ஆக்சுவலி நான் டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கேபேஜ் ரைஸ் சாப்பிடணும். இந்தமாதிரி ஃபைனாக அரையும் போது நம்ம ஈஸியாக அதை குக் பண்ணிட்டு ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இது வந்து இந்த பிளேட், இது வந்து சாப்பிங் பிளேட், ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் யூஸ் பண்ணோம். இது இப்படி தான் ஃபிட் பண்ணோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதை போட்டு மேலே அந்த லிட் க்ளோஸ் பண்ணி அந்த ஹோல் மாதிரி ஒரு பைப் மாதிரி டியூப் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஆனியன் அவுட்டு எது வேணாலும் போட்டு நம்ம ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீளமாக நம்ம இந்த மாதிரி போட்டு அது ஸ்லைஸாக பண்ணோம்னா, இப்போ பிரியாணிக்கெல்லாம் நம்மளுக்கு நீளமாக வேணும் இல்லை ஆனியன். ஸோ அதுக்கு சூப்பராக இதில் ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி ஆகட்டும், பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாக ஆனியன்ஸ், டொமேட்டோ எல்லாமே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் கேரட் எடுத்து நீங்கள் படுக்க வச்சு போட்டிங்கன்னா ஒரு நூடுல்ஸ் மாதிரி அது கரெக்டாக வரும். நூடுல்ஸ்க்கு போட்டு நம்ம எப்படி நீளமாக மெலிஸாக போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வரும். நம்ம அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அது ப்ரெஸ் பண்ணுற இதில் அந்த ப்ரெஷரில் அது வந்து அப்படியே ஸ்லைஸ் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இதாகிட்டு வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்லைஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல. ஸோ நூடுல்ஸ்க்கெல்லாம் இது செம்மையாக இருக்கும். போடும்போது நம்ம எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஒரு செகண்டில் நம்ம இது முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்லைஸாக வர்றதுக்கு இப்போ கேபேஜ் போட்டுக்கிறோம், அதுவும் அதே மாதிரி ஸ்லைஸாக வருது. நீங்கள் இதுவும் நூடுல்ஸ்க்கோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரே ஒரு செகண்டில் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுது. அண்ட் நான் முள்ளங்கியும் எடுத்தேன். அதை எடுத்து அதுவும் அதே மாதிரி
வருதான்னு பார்க்குறதுக்கு நான் பண்ணேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி கேபேஜ் மாதிரி சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேரட் எடுத்துக்கலாம். கேரட் வந்து நீங்கள் இப்படி படுக்க வச்சு சாய்ச்சி போட்டிங்கன்னா அது நூடுல்ஸ்க்கு வரும். அண்ட் இப்படி நிற்க வச்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாம்பாருக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக வருதுல்ல, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்துச்சு. அதே மாதிரி தான் பண்ணேன். எவ்வளோ தின்னாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் போடணும். இது போட்டு அவங்களே ஒரு மெஷர்மெண்ட் கப் மாதிரி கொடுக்குறாங்களே, அது ஆஃப் கப்பில் வாட்டர் எடுத்து ஃபுல் கப்பில் நம்ம அந்த மாவு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மாவு அது ஃபுல் கப்பில் அந்த ஃபுல் இது நான் மாவு எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து போட்டு நான் 2 கப்பு எடுத்தேன். ஸோ போட்டு அண்ட் 1 ஃபுல் கிளாஸ் அந்த 1 ஃபுல் கப்பில் நான் வாட்டர் போட்டு சால்ட் போட்டு அண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன், அதனால ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. பட் அது வந்து சூப்பராக ஆகுதுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆச்சு. ஈஸியாக ரொம்ப நேரம் நம்ம பிசையணும், கையில் பிசைஞ்சால் இது வந்து ஈஸியாக ஆச்சு. நீங்களே பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டதுனால ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் இதோட ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுது. இந்த ப்ரொசஸர் சூப்பராக இருக்குங்க. இந்த ஜூஸரில் நம்ம அந்த டியூப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே ரோல் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது போட்டோம்னா நம்ம எதுனா ஜூஸ் போட்டோம்னா அதில் டைரெக்டாக அப்படியே வரும். அது ஒரு சூப்பராக இருக்குது இந்த இதில். இல்லை அப்படி வேண்டான்னு சொன்னிங்கன்னா மேலேருந்து அப்படியே நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ அதுவும் ஓகே தான். இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஜூஸரில். அண்ட் இப்போ நான் வந்து அதை காட்டுறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்து அந்த இதில் போடுறேன். அங்கே ஒரு மேலே டியூப் மாதிரி இருக்கும், அது உள்ளே போட்டு வாட்டர் ஊற்றி இது போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படி கிரைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜூஸ் வரும். ஸோ பாருங்கள், அது ஜஸ்ட் அது என்ன ஸ்பெஷல்னால் இதில் ஃபில்டர் ஆகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும்தான் வெளியில் வரும். நம்ம ஸ்பெஷலாக ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வெறும் ஜூஸ் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜூஸ் தண்ணி அந்த வாட்டர் மட்டும் வெளியில் கொடுக்கும். அது சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் பாருங்கள், ஃபில்டர் ஆகிட்டு பீட்ரூட் ஜூஸ் மட்டும் வெளியில் வருது. இதில் ஒரு ஸ்பெஷல் பீட்ரூட் ஜூஸ் ரெடிங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜூஸ் எல்லாம் பண்ணோன்னா ஃபில்டர் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ஜூஸ் மட்டும் அந்த வாட்டர் மட்டும் கொடுக்குது. ஸோ அது ஒரு வேலை நம்மளுக்கு மிச்சம். ஸோ இங்கே பீட்ரூட் ஜூஸ் நான் டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு சுகர் ஆட் பண்ணும், அப்படியே டேஸ்ட் பார்க்க பிடிக்காது. டேஸ்ட் அப்புறம் சுகர் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன். அண்ட் இந்த மிக்ஸி சூப்பராக தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு மிக்ஸி போடும் போது அந்த சவுண்டு கொஞ்சம் பயாச்சு. பட் பரவாயில்ல, வேறு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே இதில் ஒரே மிக்சியில் எல்லாமே நம்மளுக்கு ஆகுது. ஸோ ஈஸியாக வேலை முடியும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம குக் பண்ணோம்னா இந்த மிக்ஸி ஒன்று போதும். சூப்பராக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது நல்லா தான் இருக்குது. மிக்ஸி எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ வாங்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க, யோசிக்கிறவங்க இந்த மிக்ஸிக்கு தாராளமாக போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ அண்ட் Pattuma சேனல் அண்ட் பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.